உங்களை வளர பண்ண போகிறார். இப்போ அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, நான் சொல்றேன், தினமும் உங்களுக்கு ஒரு கிரமமான ஒரு ஜெப லைஃப் வேணும். யூ மே பி ஸ்ட்ரகிளிங் இன் சின். நீ பாவத்தோட நீங்க போராடி இருக்கலாம். நோ ப்ராப்ளம், கோ அண்ட் ப்ரே. நீங்க இச்சையோட போராடலாம், மாஸ்டர்பேஷன்ல விழுந்திருக்கலாம், கோ அண்ட் ப்ரே. நான் ஒன்னு சொல்லவா, சம்டைம்ஸ் வந்து யூ நீட் அ கட்ஸ். யூ நீட் ஃபெய்த், சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். அது என்ன பண்ணும் தெரியுமா உங்களை? அந்த ஃபெய்த் என்ன பண்ணும்னா, யூ பி ஃபாலோயிங் இன் சம் சின்ஸ். ஏதோ ஒரு சின்ல நீங்க விழுந்திருக்கலாம். பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, ஏற்ற நேரத்துல இறக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியா கிருபாசன அண்டைக்கு தைரியமா பிரவேசிக்கணும். அதுக்காக பாவம் செஞ்சுட்டு தைரியமா இருங்க நான் சொல்ல வரல. அது அழுக வரும், பாரம் வரும். ஆனா நீ அப்படியே இருந்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய லைஃப் செத்து போயிடும். சில நாள் ஜெபிக்க முடியாது, டிப்ரெஷன்லயே இருப்பீங்க. ஆனா பைபிள்ல சொல்லி இருக்கிறபடி தைரியமா இப்ப ஏற்ற நேரத்துல சகாயம்னா உதவியை பெறும்படி அப்படி ஜப அறைக்கு போயிருங்க. அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருங்க. ஒரு ட்ரஸ்ட் பண்ணுங்க. மீகா தீர்க்கதரிசியோட கன்ஃபெஷன் தான், நான் இருள இருந்தாலும் தேவன் எனக்கு ஒளியா இருக்கிறாரு, அவர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு, அவர் என் லைஃபை மாத்துவாரு. நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு எனக்குள்ள இச்சை இருக்கலாம், இன்னைக்கு பான் பார்க்கலாம், இன்னைக்கு அசுத்தமா இருக்கலாம், ஏசு என் கட்ட உடைக்க வல்லமை உள்ளவர், என்ன விட்டுத்தலையாக்க வல்லமை உள்ளவர். இந்த ஃபேத்துக்குள்ள நீங்க வந்தே ஆகணும். இப்படி வந்து நீங்க ஜெபிங்க. இப்படி வந்து தினமும் பைபிள் வாசிங்க. பைபிள் வாசிக்க உங்க லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும்.